இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. என்ன லக்ஷ்மி இந்த பக்கம்? ஓ, நீ என் காலுக்கு வச்ச மருதாணி செவந்திருச்சா இல்லையான்னு பாக்க வந்தியா? நான் நினைச்சேன்னா உன் கால்ல இருக்க மருதாணி அழிக்கிறதுக்கு ஒரு செகண்ட் கூட ஆகாது. அப்படியா? அப்ப நினைச்சுக்கோ, ஒரு செகண்ட் கிடையாது, 5 நிமிஷம் நான் உனக்கு டைம் கொடுக்கறேன். நீ என்ன செய்யணும்னு நினைக்கிறியோ செய். நான் உனக்கு எவ்வளவு டைம் கொடுத்தாலும் உன்னால எதுவும் செய்ய முடியாது. உன்கிட்ட இருக்கிற வீடியோவை கொடு. எதுக்குமா? அந்த வீடியோ வச்சு நீ என்ன செய்ய போற? படம் பாக்குற மாதிரி பாக்க போறியா? வீடியோவை கொடுக்க போறியா இல்லையா? என்ன சடனா வந்து மிரட்டுற? எதுக்கு எவ்வளவு அவசரம்? கல்யாணம் மூடிட்டோம், அப்புறம் தர. கல்யாணம் முடிஞ்சதுக்கு அப்புறம் நீ என்ன செய்வேன்னு எனக்கு தெரியும். அத்தைய ஜெயிலுக்கு அனுப்பி வைக்கணும்னு நீ நினைக்கிறல்ல? அப்படின்னு நான் உன்கிட்ட சொன்னா? நீ சின்ன அத்தை கிட்ட சொல்லிக்கிட்டு இருக்கும் போது நான் கேட்டேன். அத்தைய ஜெயிலுக்கு அனுப்பி வச்சு மாமாவை படுத்த படுக்கையாக்கிட்டு லக்கிய அனாதையாக்கிட்டு அவர் கூட நீ ஃபாரின் போக போறியா? அத்தை ஜெயிலுக்கு போகிறதுக்கு முன்னாடியே நான் ஜெயிலுக்கு போயிடுவேன். உன்னை கொலை பண்ணிட்டு நீ நினைச்ச எதையும் நான் நடக்க விட மாட்டேன். வாழணும்னு ஆசை இருந்தா இப்பவே அந்த வீடியோவை கொடுத்துரு. என்ன லக்ஷ்மி, நீ பிளாக்மெயில்லாம் கூட பண்ணுவியா? நீ சீதா மாதிரி சாஃப்ட் நினைச்சனே, ஆனா நீ சூர்பனக மாதிரி பிஹேவ் பண்ணிட்டு இருக்க. உன்னோட கேரக்டருக்கு வயலன்ஸ் செட் ஆகாதுமா. என் ஃபேமிலிக்காக நான் என்ன வேணாலும் ஆவேன், என்ன வேணாலும் செய்வேன். அந்த விஷயம்லாம் எனக்கு தெரியும். ஆனா நீ என்ன மர்டர் பண்றதெல்லாம் நல்லா இருக்காது இல்லையா? ஆல்ரெடி வனவாசத்துல இருக்க, இப்ப சிறைவாசம் வர போகணும்னு ஆசைப்படுறியா? என்ன அந்த நிலைமைக்கு விட்டனா நான் கொலை பண்ண கூட தயாராதான் இருக்கேன். நீ என்ன முயற்சி பண்ணாலும் சரி, என்கிட்ட இருந்து உன்னால எதுவும் வாங்க முடியாது. இந்த மாதிரி வந்து என்ன மிரட்டுற வேலைய வச்சுக்காத. உன் மிரட்டலுக்கு பயப்படுற ஆள் நான் இல்ல. நீ என்ன செய்யணும்னு நினைக்கிறியோ செஞ்சுக்கோ. மேரேஜ் ஆனதுக்கு அப்புறம் தான் நான் வீடியோ கொடுப்பேன். மனிஷா, உன்னை புரோகிதர் கூப்பிட்டு. இந்த சம்யுக்தா எதுக்கு எங்க இருக்கா? உன் மேக்கப் ஏதாவது சரி செஞ்சிட்டு இருக்காளா? இல்ல ஆண்டி, நம்ம 2 பேரும் பேசினதெல்லாம் ஒளிஞ்சிருந்து ஒட்டு கேட்டு என்கிட்டயே வந்து மிரட்டிக்கிட்டு இருக்கா. அச்சதைய போட வேண்டிய பொண்ணு மேல நெருப்பள்ளி வீசுறது சரியா லக்ஷ்மி? அது சரி, உன் டீம் எல்லாம் அங்க இருக்கும்போது நீ இங்க இருக்க? நாங்க கிளம்ப போறோம், நீயும் வந்துரு.